இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துதலை கூறி அன்பாக வரவேற்கிறோம். இந்த ஆராதனைக்காக நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஒரு மனதாக. எங்கள் நல்ல தகப்பனே, கர்த்தாவே, கொடுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பரலோகத்தின் ராஜா, எங்களை முன்குறித்து எங்களை ரட்சித்து உம்முடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொண்ட கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த காலை வேளையிலே ஆவியானவரே அப்பா, இந்த இரண்டாவது ஆராதனைக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆரம்பம் முதல் முடிவு வரை அப்பா உம்முடைய அளவு கடந்த பிரசன்னம், உம்முடைய கிருபை, உம்முடைய காருண்யம் மூடிக்கொள்ளும்படி நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை மெசேஜ் கொடுக்கிற ஆண்டவரே போதகர், அறிவிப்பு, ஆண்டவரை காணிக்கை பகுதி எல்லாவற்றிலும் ஆண்டவரே தேவனுடைய வார்த்தை வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே இன்னும் வராத ஆத்துமாக்களை தேவனாகிய கர்த்தர் துரிதமாக கொண்டு வருவீராக ராஜா. வந்த ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆவிக்குரிய மன்னாவை நீர் கொடுத்து திருப்தியாய் நீர் அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்தது நல்லது என்று உணரத்தக்கதாக உம்முடைய அபிஷேகத்தை பெற்று செல்லக்கூடிய ஆண்டவரே அந்த காருண்யத்தையும் ஆண்டவரே அப்பா அந்த கிருபையும் எங்களுக்கு நீர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா பரிசுத்த குலைச்சிகளின் தேவனாகியத்தை நீக்கி போட்டு எங்களை ஒரு விசையாய் பரிசுத்தப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, கர்த்தாவை எங்களை ஒரு விசையாய் பரிசுத்தப்படுத்தும் தகப்பனே. உம்முடைய ரத்தம் எங்களை கழுவுவதாக ராஜா. ஆவியானவர் செய்யப்படுற கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே விசேஷமாக இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த 14-15ஆம் தேதி நடைபெற இருக்கிறதான இந்த வாலிபர் முகாமுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த 2 நாளிலும் ஆண்டவரே அப்பா எல்லா பிள்ளைகளை நீர் அழைத்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவையான ஆவிக்குரிய மன்னாவை நீர் கொடுப்பீராக ராஜா. அந்த முகாமிலே ஆண்டவரை பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில மேன்மையடைய தேவன் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தடைகளை எல்லாவற்றையும் மாற்றி போடுவீராக. ஆண்டவரே தேவைகளை சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே யாருக்கும் எந்த சுகவீனங்களும் வராதபடி என் தேவனாகிய கர்த்தர் எல்லாருக்கும் நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா இயற்கை சூழ்நிலைகள் தடைகள் வரக்கூடாது, மின்சார தடைகள் வரக்கூடாது சுவாமி. ஆவியானவர் ஆண்டவரே அப்பா நீங்க ஆண்டவரே அப்பா மூடி மறைத்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே முன்குறித்து என்ன வார்த்தைகளை பேச நீர் ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை பிள்ளைகளுடைய இருதயத்தில் எழுதி கொள்ள தேவன் கிருபை பாராட்டுங்க. செய்யப்படுற கிருபைக்காக உமக்கு நன்றி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு வாக்குத்தத்த பாடல். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன்.
செய்வேன், களி கொடுத்திடுவாய், களி கூற செய்வேன். உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் பயிர்களை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே. உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே. உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். கேட்டிடுவாய், நான் கொடுத்திடுவேன். நீ விசுவாசித்தால் மகிமை காண செய்வேன். நீ கேட்டிடுவாய், வர நான் கொடுத்திடுவேன். நீ விசுவாசித்தால் மகிமை காண செய்வேன். உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே. உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே. உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்கிற வசனத்தின்படி ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. எங்கள் வாழ்க்கையில் வந்த இயேசுக்கு சித்தனாய்ங்கிறது முடியட்டும் தகப்பனே. ஈசாக்குக்கு தந்த அந்த ரெகபாத்தை போல எங்களுடைய வாழ்க்கையிலும் ரெகபாத்தை கொடுங்க சுவாமி. எல்லாரும் ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் ஒரு ரெகபாட்டை கொடுங்க. எல்லோட நாவுகளும் அறிக்கையிடலாம். ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் ஒரு ரெகபாட்டை கொடுங்க சுவாமி. இயேசுக்கு சித்தனாய் இன்றோடு முடியட்டும் தகப்பனே. சென்ற வருடத்தை போல ஒரு பழைய மனுஷனை போல ஒரு புதிய மனுஷனாய் நாங்கள் வாழ ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம் சுவாமி. இன்னொரு முறை இந்த வரிகளை சொல்லி போனோம். நீ கேட்டிடுவாய், நான் கொடுத்திடுவேன். நீ விசுவாசித்தால் மகிமை காண செய்வேன். நீ கேட்டிடுவாய், வர நான் கொடுத்திடுவேன். நீ விசுவாசித்தால் மகிமை காண செய்வேன். உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே. உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே. உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே எங்கள் எல்லைகள் விரிவாகட்டும் சுவாமி. எங்கள் கயிறுகள் நீளமாகட்டும் தகப்பனே.
எங்கள் கூடாரம் விசாலமாகட்டும் தகப்பனே. அப்பா, சென்ற வருடத்தில் ஆண்டவரே உங்கள் வாக்குத்தத்தத்தை அப்பா படி நாங்கள் நடவாமல், உங்கள் வார்த்தையின்படி நடவாமல் இழந்த ஆசீர்வாதங்களை, இழந்த உங்கள் அபிஷேகத்தை, இழந்த உங்கள் பிரசன்னத்தை இந்த வருடத்தை நாங்கள் இரட்டந்தனியாய் பெற்றுக்கொள்கிறோம் தகப்பனே. பழைய மனுஷனை கலைத்து போட்டு நாங்கள் ஒரு புது சிருஷ்டியாய் நாங்கள் மாற வேண்டும் தகப்பனே. சுத்த இருதயத்தை எங்களுக்குள்ளே நீர் சிருஷ்டியும் தகப்பனே என்று இன்னொரு முறை நாம் இப்படி நம்மளுக்கு நாம் சொல்லிக்கொள்ளும்படியாக ஆண்டவர் இடத்தில் அறிக்கையிடும்படியாக, என் எல்லைகள் அது விரிவாகும், என் கயிறுகள் அது நீளமாகும், என் கூடாரம் அது விசாலமாகும், எதுவும் தடையில்லை. நீங்க சொல்லுங்க, என் எல்லைகள் அது விரிவாகும், என் கயிறுகள் அது நீளமாகும், என் கூடாரம் அது விசாலமாகும், எதுவும் தடையில்லை. என்னை ஆசீர்வதிப்பார், என்னை மேன்மைப்படுத்துவார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிப்பார், என்னை மேன்மைப்படுத்துவார். என் எல்லைகள் அது விரிவாகும், என் கயிறுகள் அது நீளமாகும், என் கூடாரம் அது விசாலமாகும், எதுவும் தடையில்லை. கரங்களை தட்டி ஆண்டோடு நாம் மகிமைப்படும்படியாக, நீர் எங்கள் அடைக்கலம் சுவாமி, நாங்கள் நம்பும் எங்கள் கேடகம் தகப்பனே. இரண்டாவதாக ஒரு புதிய பாடலும் கூட பாடலும். முன்னதை உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரை உம் நிலையில் புகுந்து கொள்கிறேன் என்றும். வல்லவரை உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன், அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. உன்னதரை உம் அறிவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரை உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன், அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. மறைவிடமே என் மறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே, மறைவிடமே என் மறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. தீங்கு நாட்களில் என்னை மறைத்துக் கொள்கிறேன், உன் கூடாரத்தில்
எனக்கு இறங்கி பதில் கொடுக்கிறேன். உம்மை நோக்கி கூப்பிடும் போது எனக்கு இறங்கி பதில் கொடுக்கிறேன். ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறேன், என்னை தப்புவிக்கிறேன், கனப்படுத்துகிறேன். ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறேன், என்னை தப்புவிக்கிறேன், கனப்படுத்துகிறேன். மறைவிடமே என்னுடைய இடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என்னுடைய இடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. உன்னதரை உம்மருவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரை உன்னிகளில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. நீங்க பாடுங்க. உன்னதரை உம்மருவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரை உன்னிகளில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும். நீதிமான்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர். உங்கள் காரியத்தினால் நீ சூழ்ந்து கொள்கிறேன். எங்கள் ரட்சிப்பு நீர், எங்கள் ரட்சகர் நீர். நாங்கள் நம்பும் எங்கள் கேடகம் நீரே சுவாமி. நீர் ஆசீர்வதிக்கிறேன், உன் காருண்யத்தினால் சூழ்ந்து கொள்கிறேன். நீதிமான்களை நீர் ஆசீர்வதிக்கிறேன், உன் காருண்யத்தினால் சூழ்ந்து கொள்கிறேன். ரட்சிப்பு நீரே, என் ரட்சகர் நீரே, நான் சுகமாய் வாழ காரணம் நீரே. ரட்சிப்பு நீரே, என் ரட்சகர் நீரே, நான் சுகமாய் வாழ காரணம் நீரே. மறைவிடமே என்னுடைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என்னுடைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. உன்னதரை உம்மருவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரை உன்னிகளில் புகுந்து கொள்கிறேன். இன்னொரு முறை. உன்னதரை உம்மருவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரை உன்னிகளில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. மறைவிடமே என்னுடையிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என்னுடையிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. கரங்களை தட்டி ஆண்டோடு நாம மகிமைப்படும்படியாக, ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி சுவாமி என்று இந்த மாதத்தில், இந்த வருடத்தில் கர்த்தர் நம்ம எல்லோருக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே அந்த வாக்குத்தத்தத்திற்கான ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அந்த வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு, ஆண்டவரே அந்த வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு தடையாக இருக்கிற எல்லா விதமான காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் எங்களை விட்டு விலகட்டும் தகப்பனே. எங்களுக்கு பரிசுத்தத்தை கொடுங்கப்பா. ஈசோப்பினாலே நாங்கள் இந்த வேலையில் சுத்திகரிக்கப்படணும் சுவாமி. எங்களுடைய உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படணும் தகப்பனே. வாக்குத்தத்திற்கான அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள ஏற்ற ஆவிக்குரிய தகுதிகள் எங்களிடத்தில் நிலைத்து நிற்கும்படியாக ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீர் அசைவாட வேண்டும் என்று மூன்றாவதாக கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் என்று.
சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். நீங்க பாடுங்க. களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கு நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கு நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். எல்லாரும் அப்படி எழுந்திருந்து ஆராதிக்கணும். அறிவு பாதை பாட்டு ஆலோசனையை தருகிற தெய்வம் சுவாமி. ஆலோசனையை கீழ்ப்படியக்கூடிய ஞானத்தை கொடுங்க சுவாமி. ஆலோசனை உங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களோடு கூட நீ வரும்படியாய் பெற்றோம் சுவாமி. அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். இன்னொரு முறை பாடலாம். களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். கூப்பிட்டதற்கு பதில் கொடுக்கிற தெய்வம்.
புது சிருஷ்டியாய் மாற்றுங்க தகப்பனே. புதிய வாழ்க்கையை வாழ வைங்க தகப்பனே. சென்ற வருடத்தில் நாங்கள் விட்டதை நாங்கள் இந்த வருடத்தில் நாங்கள் தொடராதபடி ஆண்டவரை இழந்த ஆசீர்வாதத்தை இந்த வருடத்தில் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி அப்பா நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் தகப்பனே. எங்களுக்கான ஆசீர்வாத தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஒரு கிருபை தாரும் தேவா, ஒரு வேலை தாரும் தேவா, ஒரு கிருபை தாரும் தேவா, ஒரு வேலை என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக எங்கள் கண்ணீருக்கு பதிலாக பழிப்பை தாரும் தேவா, ஆனந்த பழிப்பை தாரும் தேவா, போது வேலனை தாரும் தேவா, போது வேலனை தாரும் தேவா. சத்தம் போது வேலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய வாழ்க்கைக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். கடந்த நாட்களில் கண்மணி போல காத்தீரே சுவாமி. ஆண்டவரே, சென்ற வருடம் முதல் எங்களை காத்து கொண்டு வந்தீரே தகப்பனே. இம்மட்டும் காத்து வந்த எங்களை மீனேசர், இனியும் நீர் எங்களை காக்க வல்லவர் தகப்பனே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்கள் வாழ்நாளெல்லாம் எங்கள் துதிக்கு பாத்திர நீர் ஒருவரே சுவாமி. நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய எல்லா கணத்துக்கும் புகழுக்கும் நீரே பாத்திர சுவாமி. எல்லாம் உமக்கு உரியது தகப்பனே. பிதாவே, நன்றி சொல்கிறோமே. பிதாவே, நன்றி சொல்கிறோம். இயேசுவே, நன்றி சொல்கிறோம். பிதாவே, நன்றி சொல்கிறோம். இயேசுவே, நன்றி
நன்றி. என் மேலே எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர். உங்கள் அன்பை புரிந்து கொள்ளாத அந்த நாட்களில் நாங்கள் அதற்கு ஈடாக இந்த வருடத்தில் நாங்கள் உமக்கென்று ஒரு வாழ்க்கையை வாழணும் சுவாமி. கரங்களிலே வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 119ஆம் சங்கீதம், வசனங்கள் 1 முதல் 16 வரை வசனம் பிரதி வசனமாக மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால்தானே. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். சேர்ந்து வாசிக்கலாம். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளுங்கள். சபைக்குரிய அறிவிப்புகள்.
இன்று மாலை 5:30 மணிக்கு சபையில் இருக்கிறதான அனைத்து டிவிஷன் லீடர்ஸ்க்கான கூடுகையானது ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. சபையில் இருக்கிறதான அனைத்து டிவிஷன் லீடர்ஸும் இன்று மாலை 5:30 மணிக்கு சபைக்கு கடந்து வந்து இந்த நடைபெற இருக்கிறதான கூடுகையிலே பங்கு பெறும்படியாக அன்பாக அறிவுறுத்தப்படுகிறீர்கள். நம் சபையில் இருக்கிறதான டீனேஜ் மற்றும் வாலிபர் பிள்ளைகளுக்கான வாலிபர் முகாமானது நம்முடைய சபைகளில் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி முதல் அடுத்த நாள் 15ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணி வரை சபையிலே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. ஒரு சில வாலிபர்கள் பெயர்களை பதிவு செய்திருக்கிறார்கள். பதிவு செய்யாத வாலிபர்கள் இந்த முகாமிலே நீங்கள் பங்கு பெறும்படியாக அன்பாக நாங்கள் கேட்கிறோம். இந்த ஆராதனை முடிவிலே நீங்கள் எங்களை சந்தித்து உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளும்படி அன்பாக நாங்கள் கேட்கிறேன். பெற்றோர்களுக்கும் உங்களுடைய வீடுகளில் வாலிபர் பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் நீங்கள் அவர்களை உற்சாகப்படுத்தி இந்த வாலிபர் முகாமிற்கு நீங்கள் அனுப்பி வைக்கும்படி அன்பாக நாங்கள் கேட்கிறோம். இந்த மாத கடைசியில் வேத வினா போட்டியானது நம்ம சபையிலே நடைபெற இருக்கின்றன. இதற்கான வேத பகுதி ரோமர் புஸ்தகத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். விசுவாசிகள் யாவரும் இந்த வேத வினா போட்டிக்கு நீங்கள் ஆயத்தமாகும்படி அன்பாக நாங்கள் கேட்கிறோம். ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் நம்ம சபையிலே காலை 5:30 மணிக்கு ஆயத்த ஜெபமும் பகல் 10:30 மணிக்கு உபவாச ஜெபமும் சபையிலே நடைபெற்று வருகின்றன. சபையார் யாவரும் தவறாமல் இந்த சனிக்கிழமை தோறும் நடைபெற்று வருகிறதான இந்த ஆயத்த ஜெபத்திலையும் உபவாச ஜெபத்திலையும் பங்கு பெறும்படியாக அன்பாக நாங்கள் கேட்கிறோம். திருமண அறிக்கை. சேலம் மாவட்டம் தாதகாப்பட்டி பில்லுக்கடை பகுதியில் வசிக்கும் திரு முருகன் என்கிற ஆபிரகாம், திருமதி சங்கீதா என்கிற சாரால் இவர்களின் குமாரன் நம் சமாதான அசம்பிளி சபையை சார்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்கிற ஜார்ஜ் வில்லியம்ஸ் என்கிற மணமகனுக்கும், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தாலுகா காரப்பள்ளி பகுதியில் வசிக்கும் திரு தேவநேசன், திருமதி மகிமா இவர்களின் குமாரத்தி இயேசு நம்மோடு சபையை சேர்ந்த யசோதா என்கிற பிரின்சி என்கிற மணமகளுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருமணம் நடைபெறக்கூடாது என்பதற்காக ஏதேனும் நியாயமான காரணம் இருந்தால் சபை போதகருக்கு சபையார் எழுத்து மூலமாக தெரியப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். இது இவர்களுக்காக வாசிக்கப்படும் முதலாம் திருமண அறிக்கை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக சகோதரி தெரசா அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை நான் வாசிக்கிறேன். நாங்கள் குடும்பமாய் பழைய புதிய வருட ஆராதனைக்கு வரும்பொழுது மின்சார 2 சக்கர வாகனம் ஒன்று வேகமாய் என் பேரனை இடிக்க வந்தது. ஆனால் யாரோ இழுத்து விட்டது போல் என் பேரனை அந்த வாகனம் மோதாதபடி பாதுகாக்கப்பட்டான். ஆபத்து நாளிலே அனுகூலமான துணையாய் நின்ற கர்த்தருக்கு நன்றி என்று சாட்சியை கொடுத்திருக்கிறார்கள். புதிதாக வந்தவர்களை வரவேற்கிறோம். இன்று தான் இந்த சமாதான அசம்பிளி சபைக்கு நான் முதலாக வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறீங்கன்னா இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்க. நாம் யாவரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாம். கரங்களிலே காணிக்கை மற்றும் தசம பாகத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். பாடல் ஒன்று பாடப்படும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும்படியாக அன்பாக நாங்கள் கேட்கிறோம். இந்த காணிக்கைக்காக நம் சபையார் யாவரும் ஒரு மனதாக தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆவியானவரே, இந்த ஆண்டவரை கொடுத்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி. காலை ஆராதனையிலே எங்களை ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரை நீர் கொடுத்த ஜீவனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த தசமபாகம் மற்றும் காணிக்கைகளை தேவனாக கர்த்தர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வீராக. தேவனுடைய ஆசீர்வாதமான கரம் ஆண்டவரே, எங்களுடைய வருமானம், நாங்கள் செய்கிற தொழில் வியாபாரம் வேலையிலே அப்பா நான் கூட வரும்படி நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். என் தேவனாக கர்த்தர் கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்ன உமது வார்த்தையின்படி உமக்காக நாங்கள் கொடுக்க வந்திருக்கிறோம். தேவனாக கர்த்தர் உமது வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆவியானவர் இந்த ஆண்டிலே ஆண்டவரே கடனே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. சமாதானமும் தேவ கிருபையும் அனுகூலமும் எங்கள் ஒவ்வொருடைய இருதயங்களிலும் குடும்பங்களிலும் தங்கி இருக்கும்படி தேவன் கட்டளை கொடுப்பீராக ராஜா. வீணான ஆண்டவரே மருத்துவ செலவுகள், விரய செலவுகள், ஆடம்பர செலவுகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாக கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் உண்மையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்யப்படுற கிருபைக்காக உமக்கு நன்றி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள்.
எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. சாத்தான் நம் காலின் கீழே, இன்று சாத்தான் நம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே நம் நேசரில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் நல்லவர். இந்த எல்லா அறிவிப்புகளை கேட்டோம். அது எல்லாபடிக்கு நம்ம செய்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். 14ஆம் தேதி அந்த இது கொடுப்பான். 14ஆம் தேதி நம்ம அன்றைக்கி சாயங்காலம் டீனேஜ் யூத் அவங்க இங்கே வருவாங்க. அம்மா இருப்பாங்க. நமக்கு வெளியிருந்து சுவிசேஷத்தை அறிவிக்க ஒரு ஊழியம் செய்கிற ஒருத்தர் வராரு. ஆண்டவர் எல்லா தேவைகளும் சந்திப்பார். ஆமென். அத்தனை நம்மை அதிசயமாய் நடத்தி வருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக செய்வோம். கர்த்தர் தாம் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு என்னோடு ஆண்டவர் பேச வேண்டும். மெல்லர் கண்களை மூடி ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னோடு பேசும். ஆண்டவரே நீர் பேசுகிற தேவன் அல்லவா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சத்தம் எழும்பட்டும் எழும்பட்டும் எழும்பட்டும். அந்த வண்ணமாக போகணும்னு நினைக்காதீங்க. கடமைக்காக யார் அன்னைக்கு வரல. ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பினால வந்திருக்கிறவங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி 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 அப்பா நன்றி அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களோடு பேசுவீராக பேசுவீராக. விட்டு கொடுக்கலை விட்டு கொடுக்கலை. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலை விட்டு கொடுக்கலை. எல்லாரும் சொல்லுவோம் விட்டு கொடுக்கலை. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலை. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க என்ன தேடி வந்தீங்க. என்ன
கடலும் கொந்தளிக்கும் பொழுது இயேசு அவர்களை பார்த்து அவர்களுக்காக ஒரு வார்த்தை பேசினார். அல்லேலூயா. ஒரே வார்த்தை, இறையாதே, சத்தமாக சொல்லுங்க, அமைதலாயிரு. அல்லேலூயா. சர்ச்சுக்குள்ள அமைதலாக உங்களை சொல்ல, காற்றையும் கடலையும் ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. கையே வரமாட்டேங்குது, கொஞ்சம் கஷ்டம். கர்த்தர் கை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இறையாதே, அமைதலாரு. ஒரே வார்த்தை, காற்றும் கடலும் அமைதலாகுது. சீஷர்கள் பார்க்குறாங்க, யார் இவர்? இயற்கையும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. ஆமேன். ஆண்டவர் இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் அதான் சொல்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் அடிக்கிற புயல்கள், போராட்டங்களை ஆண்டவர் சொல்லுகிறார், இறையாதே, அமைதலாயிரு. அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டார். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவதற்கு ஆண்டவர் போதுமானவர். நாம் திருப்பிக் கொள்ளலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். 315வது பக்கம். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி, மானிட்டர் கம்மி பண்ணணும், வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. எல்லாரும் வாசிக்கிறீங்களா? என்னோட ஃபாலோ பண்ணுறீங்களா? 14வது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகை போல் இருக்கிறது. ஆதலால், தான் ரொம்ப முக்கியம், ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னினதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்போதும் உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டுகள் யாவும் பொல்லாங்காயிருக்கிறது. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். ஆமென். கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபை. நாம் அவரை தான் எல்லாவற்றிற்கும் விசுவாசிக்க வேண்டும். இங்கே ஒரு உதாரணத்திற்கு ஒரு பிஸ்னஸ் மேனோ, ஒரு தொழில் அதிபரோ, யாரோ ஒருவர் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை இங்கே ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்துருக்கு. நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்துக்கு போவோம். எங்கே போவோம், எந்த இடத்துக்கு போவோம் பிளான் பண்ணுறாங்க. எந்த இடத்திற்கு போவோம், இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு, எந்த டைம், எந்த டேட், எல்லாத்தையும் பிளான் பண்ணுறது நல்லது. அல்லேலூயா. கர்த்தர் பிளான் பண்ண விரும்புகிறாரு. வேதம் முழுவதும் பிளானிங்க்கு ஆண்டவர் என்கரேஜ் பண்ணுறாரு. பிஸ்னஸ் பண்ணுறது நல்லது, எது செய்வதும் நல்லது. ஆனால் என்னவென்று சொன்னால், இங்கே ஒரு தவறை அவன் செய்கிறான். என்னவென்று சொன்னால், கர்த்தருக்கு சித்தமானால் என்று சொல்லி நம்முடைய திட்டங்கள் எல்லாவற்றிலும் நாம் முதலிடம் ஆண்டவருக்கே செலுத்த வேண்டும். அல்லேலூயா. திட்டமிடுவது நல்லது, பிளான் பண்ணுறது நல்லது, தொழில் வியாபாரங்களை செய்வது நல்லது, நல்ல கடினமாய் உழைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு வேண்டிய ஞானத்தை கிருபைகளையும் ஆண்டவர் தருகிறார். ஆனால் இதில் ஆண்டவரை நாம் மையப்படுத்த வேண்டும், முக்கியப்படுத்த வேண்டும். ஆமென். ஆண்டவருடைய சித்தத்தில் வைத்து நாம் திட்டமிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி ஆண்டவரை வச்சு திட்டமிடுறது, ஆண்டவரை மையப்பகுதியில் வச்சு எப்படி திட்டமிடுவது என்று சொன்னால், ஒரு 3 காரியத்தை நான் சொல்கிறேன். இந்த 3 காரியத்தை செய்யும்போது நாம் ஆண்டவரை மையத்தில் வைத்து திட்டமிடுகிறோம். சங்கீதக்காரன் சொல்கிறான், 66ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம், கர்த்தர் சொல்கிற ஆவியானவர் இங்கே சங்கீதக்காரனை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். என்ன என்று சொன்னால், சங்கீதம் 66:18, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவிக்கொடார். அப்பொழுது நாம் ஜெபித்து நாம் ஒரு திட்டத்தை செய்ய வேண்டும். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. நாம் எந்த ஒரு காரியத்தை துவக்கும் பொழுது அங்கே நாம் ஜெபிக்கிறவளாய் இருக்க வேண்டும். எப்படி ஜெபிக்கணும்? என்னுடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டார். அல்லேலூயா. ஆனால் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம், நாம் ஒரு காரியத்தை திட்டமிடும்போது அங்கே ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவரே உம்முடைய கிருபை என்று கேட்க வேண்டும். அதற்காக தான் ஜெபத்தோடு நம்ம பிளான் பண்ணோம். ஆமென். இந்த வருஷத்தின் துவக்கத்திலே, அதனால தான் முதல் 7 நாட்கள் முதல் வாரத்திலே நம்ம சபையாய் ஜெபித்திருக்கிறோம். அல்லேலூயா.
இந்த 7 நாள் ஜெபம் ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, 1 யோவான் 1 5, 6, 9 வசனங்களை வாசிக்கும் போது, நாம் பாவம் செய்திருந்தாலும் நமக்காக பரிதபிக்கிற ஒரு நல்ல பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நாம் அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை பரிசுத்தமாக்குகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த பிளானிங்ல முதல் காரியம் ஜெபம். ஜெபம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? என்னுடைய சிந்தை பரிசுத்தமாய் வைத்து ஆண்டவரை நம்பி நான் ஜெபிக்கிறவனாய் இருக்க வேண்டும். 2வது நீதிமொழிகள் 3 அவரை நினைத்து கொள்ளும் பாதையை செவைப்படுத்துகிறார் என்பதை நாம் வாசிக்கிறோம். முதலாவது, நம்முடைய திட்டம் அல்ல, நம்முடைய விருப்பம் அல்ல, ஆண்டவருடைய விருப்பத்திற்கு நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். ஆமென். பிளான் பண்ண அந்த பிளான்ல இன்னைக்கு அநேகர் என்ன சொல்றாங்க? ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்றவங்களை எங்கேயா பார்த்துருக்கிறீங்களா? தோத்திரம். அல்லேலூயா. பக்கத்தில் அங்கங்க திரும்பி பார்த்துறாதீங்க, அவங்க தான். அல்லேலூயா. இன்னைக்கு வானத்தை பூமியும் படைத்த ஆண்டவர் எல்லாவற்றையும் சரியாய் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்களும் நான் அவங்களே பிளான் பண்ணுறோம். ஆண்டவர் அப்படி இல்லை, ஆண்டவரே இந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் இதெல்லாம் பண்ணிடணும், நான் எனக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். ஆண்டவருக்கு ஐடியா சொல்லாமல் இந்த திட்டமிடுகிற இந்த ப்ராசஸில் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, ஆண்டவரே நான் வெள்ளை பேப்பரில் நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், உங்கள் சித்தத்துக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். அநேக நேரத்தில் இந்த சித்தத்தில் பிரச்சனை இருக்கலாம். நோவாட்ட ஆண்டவர் சொன்னார், பேழையை கட்டுன்னு சொன்னார். 120 வருஷம் பிரசங்கம் பண்ணுறாரு, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு, தலைகீழ நிற்கிறாரு, யாரும் காசும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மனமும் திரும்ப மாட்டேங்கிறாங்க. நோவாவுடைய குடும்பம் மாத்திரம் அந்த எத்தனை பிரச்சனை இருந்தாலும் பேழையை கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை தந்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் அதன் மத்தியிலும் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அந்த திட்டத்துக்குள் நாம் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பிளான் இல்லை, நம்முடைய யோசனை அல்ல, அந்த பிளான் எல்லாத்தையும் ஆண்டவருக்குள் நாம் செயல்படுத்த வேண்டும். 3வது, இந்த பிளானிங்கில் முக்கியமான விஷயம், ஆண்டவருடைய சத்தத்தை, வார்த்தையை கேட்டு நாம் பிளான் பண்ண வேண்டும், திட்டமிட வேண்டும். அல்லேலூயா. தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். காலையில் 8 மணிக்கு சன் டிவியில் நியூஸ் வாசிக்கிறாங்க. நியூஸ் வாசிட்டே இருக்கும்போது நீங்கள் ரிமோட் எடுத்து டிவி ஆஃப் பண்ணிட்டா நியூஸ் நிற்காது, உங்களுக்கு தான் அந்த சத்தம் கேட்கல. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆண்டவர் என் கூட பேசுறதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றும் பேசுகிற தேவன். அவர் கல்லோ மண்ணோ கிடையாது. டெய்லி உங்ககிட்ட பேச ஆண்டவர் விருப்பமாக இருக்கிறாரு. அவர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அநேகருடைய காதுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அநேகர் ஆண்டோடைய வாய்ஸ் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆண்டவர் பேசுகிறாரு. வருஷத்தில் முதல்ல 7 நாள் வந்து நீ ஆண்டோடைய சமூகத்தில் உட்காருன்னு சொல்கிறாரு. அட்லீஸ்ட் 1 நாள் 2 நாள் 3 நாள் கூட ஆண்டோடைய கிருபையை கேட்காமல் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் எல்லாம் எனக்கு நல்லதாக நடந்துடும் அப்படின்னு நீங்கள் ஒரு பிளான் போடக்கூடாது. கர்த்தருடைய சித்தத்தை நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்போ இந்த வார்த்தையை கேட்கணும். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்க பழகணும். எப்படி கேட்க முடியும்? எப்படி ஆண்டுடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும்? யாருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க விரும்புகிறீங்களோ அவங்களுடைய சத்தம் உங்களுக்கு ஃபெமிலியராக மாறணும். இது ஆண்டோடைய சத்தம் என்பது உங்கள் காதுக்கு கேட்கணும். அல்லேலூயா. ஆண்டோடைய சத்தத்தை கேட்க பழகுங்கள். உங்களுக்குன்னு ஒரு குவைட் டைம், ஆண்டவரோட ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பெருசாக ரொம்ப ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் ப்ரேயர் பண்ணலைனாலும் பரவாயில்ல. டு ஸ்டார்ட் வித், எழுந்திரிச்சோடனே முதல்ல வேதத்தில் ஆதியாகமம் 1 சொல்லு, ஆதியிலே தேவன். அல்லேலூயா. இந்த பிகினிங் காட் என்று வாசிக்கிறோம். அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்திலும் துவக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறாரா? முதல்ல எந்திரிச்சோடனே, உங்கள் காலையில் எந்திரிச்சோடனே முதல் வேலை, முதல் நிமிஷம் உங்கள் மனசில் என்ன தோணுது? எந்திரிச்சோடனே வேலை தோணுதா? எந்திரிச்சோடனே பிள்ளைங்களை பற்றி தோணுதா? எந்திரிச்சோடனே ஃபோனில் சார்ஜ் நைட்டு இல்லையேன்னு பார்த்தோமே அது தோணுதா? இல்லை, எந்திரிச்சோடனே ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய நாளை கொடுத்துருக்கிறாரே. அல்லேலூயா. ஆண்டோட நான் கிருபையை கேட்கணும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அது அட்லீஸ்ட்டு எங்கள் பெட்டில் எந்திரிக்கிற அப்போவே ஆண்டோடைய சிந்தையாக எந்திரிக்க வேண்டும். ஒரு 5 நிமிஷம், ஒரு நாளில் 5 நிமிஷம் உங்கள் ஆண்டோட்ட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? பைபிள் வாசிக்கிற அதை சொல்லலை, குவைட் டைம். ஆண்டோட்ட ஒரு 5 நிமிஷம், ஆண்டவரே நான் என்ன பண்ணுறதப்பா, என் திட்டங்களை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன், ஒரு 5 நிமிஷம் ஆண்டோடைய சத்தத்தை கேட்க பழகுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி கேட்க பழகி நாம் ஆண்டோடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய திட்டங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.
இப்போ பிளான் பண்ணுற முதல் காரியம் ஆண்டவரை மையப்படுத்த வேண்டும். அதில் தான் 3 காரியங்களை சொன்னேன். 2வது இந்த 14ஆம் வசனத்தில் நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, நாம் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும். சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே ஒரு அருமையான ஜெபம் இருக்கிறது. நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும். இன்னைக்கு அநேக பேர் அவருடைய பாஸ்ட் லைஃப்ல இருக்கிறாங்க. ஐயோ போன வருஷம் இப்படி ஆயிடுச்சு, இழப்பு வந்துருச்சு, அது வந்துருச்சு, என் வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சு, பழசை நினைத்து கொண்டில்லாமல் நாம் ஆண்டவர் சொல்லுகிறார் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளையே நான் நாடுகிறேன். அல்லேலூயா. முதல்ல பிளான் பண்றோம். 2வது இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு கிஃப்ட் அந்த பிரசன்ட் டேவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பாஸ்ட் எப்படியோ போட்டும், ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதனால தான் அது பேரே ப்ரெசன்ட். இங்கிலீஷில் கிஃப்ட் கொடுத்தா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ப்ரெசன்ட். கடவுள் இன்னைக்கு உங்கள் கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டு நாம் செய்யும் பொழுது பழசில் இருக்கிற சில கடினமான நாட்களை, பழைய நாட்களை, பழசில் நடந்த சில துயரமான சம்பவங்கள், இழப்புகள், ஏமாற்றங்கள் அதையே நினைத்து கொண்டு இல்லாமல் அதை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டு இல்லை என்றால் சில நேரத்தில் நான் ரொம்ப பழைய காலத்தில் நான் ரொம்ப நிறையா பைபிள் படித்தேன், 10 வருஷத்துக்கு முன்னால் ரொம்ப ஆண்டவருக்காக செஞ்சேன், அதையே சொல்லாமல் நல்லதோ கெட்டதோ அதை பழசை கொஞ்சம் விட்டுட்டு இன்னைக்கு கர்த்தர் என் கையில் கொடுத்திருக்கிறார். இந்த 24 மணி நேரத்தில் நான் என்னென்ன காரியங்களை செய்கிறேன் அல்லேலூயா என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமே. அதே மாதிரி இன்னும் நம்ம 10 வருஷம் இருக்கு அப்படி நம்ம நினைக்காம எந்த செய்தாலும் நாட்களை என்னும் அறிவை எனக்கு தாரும். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிறாரு. 3வது காரியம் 17ஆம் வசனத்தில் பார்க்குறோம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். ப்ரோகாஸ்டினேஷன், தள்ளி போடுவது. கர்த்தர் சொன்ன காரியங்களை ஆண்டவர் நிறைய பேரோட இன்னைக்கு புதுசாக ஏன் பேசுறேன்னா, ஏற்கனவே ஆண்டவர் சொன்ன காரியங்களை அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். ஆமென். ஆண்டவர் சொன்னதை நம்ம கீழ்ப்படிஞ்சாதான் ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு பேசுவார். அது மட்டும் இல்லாமல் இந்தந்த காரியத்தை நான் செய்யவில்லை என்பதிலே அநேகர் திருப்தி அடைகிறார்கள். ஐயோ நான் பாவம் செய்யலை, நான் குடிக்கல, நான் சினிமா பார்க்கல, நான் அது பண்ணல, இது பண்ணல, இதிலேயே நாம் பெருமை அடைகிறவர்களாக இருக்கிறோம், நம்மளை திருப்தி கொள்ளுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அப்படி இல்லை. செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் இருப்பதும் பாவம். இங்கிலீஷில் சின் ஆஃப் ஒமிஷன் என்று சொல்லுவார்கள். கர்த்தர் நம்மிடத்தில் சொன்ன காரியங்களை செய்யாமல் இருப்பதும் பாவம்தான். உதாரணமாக பைபிளில் நிறைய உதாரணங்களை சொல்லலாம். அத்தி மரத்தை ஆண்டவர் ஓமையாய் சொல்லுகிறார். அத்தி மரம் அது எந்த பாவமும் செய்யல, ஆனால் அது செய்ய வேண்டிய கனி கொடுக்க வேண்டிய விஷயத்தை அது செய்யவில்லை, அது பாவம். அல்லேலூயா. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆமென். என்ற ஆண்டவர் இன்னொரு ஊமையை சொல்லும்போது அந்த 5 வெள்ளி பணங்களை கொடுக்கிறார். 2 பேர் 2 வெள்ளி பணத்தை கொடுக்குறார். ஒருத்தன்ட்ட 1 தாளந்தை கொடுக்குறாரு. அவங்கள என்னென்னமோ செய்கிறாங்க. ஆனால் அந்த 1 தாளந்து பண்ணவன் செஞ்ச பாவம் என்னன்னு சொன்னால், செய்ய வேண்டியதை செய்யாமல் அதை அவன் புதைத்து வைத்தான். அது அவனுக்கு பாவமாய் எண்ணப்பட்டது. அல்லேலூயா. நான் அது செய்யலை இது செய்யலை நினைக்காதீங்க. ஆண்டவர் செய்ய சொன்னதை செய்யாமல் இருப்பது பாவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 7 நாள் ஜெபம் வச்சு அங்கே வாங்க, கர்த்தர் அவங்களோட பேசுகிற உங்களுக்கு கிருபையை தரேன்னு சொல்லி அதுக்கு நீங்கள் வராமல் இருப்பது பெரிய அது என்ன சொல்கிறது, பாராட்டுக்குரிய விஷயம் அல்ல. ஆண்டவரை தேடாமல் இருக்கிறது பாவம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், வேதத்தை வாசிங்க, என் வார்த்தையை நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நான் தருவேன்னு சொல்கிறாரே, அந்த வார்த்தையை வாசிக்காமல் இருப்பது பாவம். ஜெபிக்காமல் இருப்பது பாவம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை செய்யாமல் இருக்கிற சின் ஆஃப் ஒமிஷன். இன்றைக்கும் அநேக ஜனங்கள் நரகத்துக்கு நேராக ஏன் தெரியுமா போகிறாங்க? அவங்க செஞ்ச பாவத்தினால் அல்ல, ஆண்டவர் செய்து எல்லாவற்றையும் செய்து சிலுவையில் செய்து முடித்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதனால் அவர்கள் நரகத்துக்கு போகிறார்கள். நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு புரியுது? நரகத்துக்கு ஏன் இன்னைக்கு ஜனங்க போகிறாங்க? செஞ்சதுனால இல்லை, செய்யாமல் இருக்கிற காரியங்களுக்காக. என்ன செய்யல? இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை தான் நாம் வாசிக்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாததினாலே, அவரை ஏற்றுக்கொள்ளாததினாலே ஜனங்கள் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள்.
இன்னைக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழாமல் இருப்பதற்கு நான் எதுவுமே செய்யாமல் நான் சில காரியங்களை செய்ய மாட்டேன். 3 வேளையும் நான் சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன். யாருமே இங்கே பெலனா எந்திரிச்சு நிற்க கூட முடியாதவர்களாய் மாறி போய் விடுவோம். நீங்கள் செஞ்ச ஒரே தப்பு என்ன? சாப்பாட்டை ஒமிட் பண்ணது. சாப்பிடல, இது சாப்பிட மாட்டேன், இது குடிக்க மாட்டேன். பெலனா இருக்க முடியுமா? அதே தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பெரிய மாணவர்களே. இந்த வேதத்தை வார்த்தையை நான் சாப்பிட மாட்டேன், ஆவிக்குரிய மன்னாவை சாப்பிட மாட்டேன்னு இருந்தால் ஆவிக்குரியவர்களாய் நீங்கள் பலனடைந்து நிற்க முடியாது. ஆமேன். இந்த 3 காரியங்களிலும் தவறு செய்து விடாதபடி கர்த்தர் இந்த புதிய ஆண்டில் நம்மை பாதுகாப்பாராக. முதல் காரியம், திட்டமிட வேண்டும். ஆண்டவரின் மையத்தில் வைத்து திட்டமிட வேண்டும். 2வது, கர்த்தர் கொடுத்த இந்த பிரசண்ட்டை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும். 3வது காரியம், செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் இருப்பது பாவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ செய்யலை, நான் எதுவுமே செய்யலை, நான் அமைதியாக, அதுதான் பாவம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தான் சொன்னான், அந்த ஒரே ஒரு தாளந்தமான எதுவுமே செய்யலை. ஆண்டவர் சொன்னார், இவனை அழுகையும் பற்கடிவும் இருக்கிற இடத்துல தூக்கி போடுங்கள். நிறைய பேர் நினைக்கிறான், நான் எதுவும் செய்யலையே. செய்யாதது தான் பாவம். ஆண்டவருக்கு சொன்ன காரியங்களை, நன்மையான காரியங்களை நாம் செய்ய ஆரம்பிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாம். கர்த்தர் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். திட்டமிடும் பொழுது ஜெபத்தோடு, நம்முடைய இருதயம் நல்ல இருதயத்தோடு நாம் திட்டமிட வேண்டும். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு திட்டமிடணும். அப்போ தான் அந்த திட்டத்தில் ஆண்டவர் இருப்பார். 2வது, கர்த்தர் இன்னைக்கு உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு இந்த நாள் திரும்ப வராது. ஏன் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ரிக்வஸ்டாகவும் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கொடுக்குற பரிசு. இந்த 7 நாள் திரும்ப நீங்கள் வரலான்னு நினச்சாலும் 2025 இந்த 7 நாள் திருப்பி உங்கள் வாழ்க்கையில் இனி வரவே வராது. நீங்கள் ஆண்டவருக்காக செய்யாமல் மிஸ் பண்ணுற எதையும் திரும்பி இங்கே காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. 3வது, ஆண்டவர் சொன்ன எத்தனையோ காரியத்தை இன்னும் செய்யாமல் இருக்கிற அநேகர் இங்கே இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் அந்த காலை நேரத்தை சொல்கிறாரு, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை செய்ய கீழ்ப்படிய ஒப்பு கொடுங்கள். நான் செய்யல, அது செய்யல, இது செய்யல, அதிலேயே நினைக்காதீங்க. செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் இருப்பது பாவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். Better is the sin of omission than sin of commission என்று இங்கிலீஷில், ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். செய்ய வேண்டியதில் செய்யாமல் இருக்கிறது மிகப்பெரிய பாவம். ஆண்டவர் உங்கள்கிட்ட ஆவியானவர் எதிர்பார்க்கறதுலாம் எல்லாம் தெரியுமா? இந்த வார்த்தைக்கு நீங்கள் அப்படியே கீழ்ப்படியணும். ஆண்டவர் எத்தனையோ வசனங்களுக்கு, எத்தனையோ வார்த்தைகளுக்கு இன்னும் நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் இந்த காலை நேரத்தினோடு பேசியிருக்கிறேன். இந்த வருடத்தை கர்த்தர் நன்மையாக நிரப்ப விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எப்படி இந்த எதிர்காலத்தை கொண்டு போக வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? நன்றி சொல்ல. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளது, உம்முடைய வார்த்தைகள் கிரியை செய்கிறது. ஆண்டவரே, உங்கள் வார்த்தையை கேட்க, உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்க, உம்முடைய சத்தம் எங்களுக்கு பழகட்டும். ஆண்டவரே, we want to be familiar with your word. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கிறவர்களாய் மாற்றும். எங்கள் இதயத்துக்கிற கசப்புகள், வேதனை எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் விட்டு கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு நாளிலும் நீர் எங்களுக்காய் வைத்திருக்கிற உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்து முடிக்க கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய கிருபையும் பலத்தையும் தருவீராக. என்னென்ன காரியத்தை நீங்கள் செய்ய சொல்கிறீங்களோ அதை அப்படியே கீழ்ப்படிய. எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி சொல்கிறீங்க? 100க்கு 100% நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன். ஆண்டவரே, நான் கீழ்ப்படிய தேவனுடைய கிருபை வரும். அவங்களுடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் ஊற்றப்படும். நீங்கள் கேட்காமலே கர்த்தர் நீங்கள் கீழ்ப்படியதை பார்த்து உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். ஆண்டவர், அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக யூத், டீனேஜ் பிள்ளைகளுக்காக
ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த கேம்பை ஆசீர்வதித்து தருவீராக. அம்மாவை பயன்படுத்துவீராக. வருகிற ஊழியக்காரை பயன்படுத்துவீராக. ஆண்டவர், அந்த நாட்கள் விசேஷமாய் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக இருக்கட்டும். ஆண்டவரே, எடுக்கிற எல்லா முயற்சியும் தேவனின் முன்னணி நடத்தி தருவீராக. செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சகல துதிகளும் இயேசுவின் மூலமே நாமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. உன்னதரே உம்மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு